அந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வானிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இலக்கிய சிந்தனையாளர், எழுத்தாளர், கவிஞர் வேணு குணசேகரன் அவர்கள். அடிப்படையில் ஒரு வங்கி ஊழியராக ஓய்வு பெற்றிருந்தாலும் இவருக்கு இலக்கியம் மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக பள்ளி நாட்கள்லேயே ஒரு சிறந்த இலக்கியவாதியாக இருந்திருக்காரு. பள்ளியில் இருக்கிற ஆசிரியரே போற்ற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. இவரோட இலக்கிய உலக பயணம் அப்படின்னு பார்க்கும்போது திரைத்துறையும் விட்டு வைக்கல. அதுலேயும் திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு, பாடல்கள் எழுதியிருக்காரு. இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் இன்னைக்கு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கவிஞரா, இலக்கியவாதியா, ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். வணக்கம். வணக்கம். ஒரு அதிகாரி அப்படின்னு நம்ம சொல்லும்போது வங்கி பணி அப்படிங்கிறது இலக்கிய பணிக்கு உண்மையிலேயே எதிர்மறையாக ஒரு மாறுபட்ட ஒரு களம் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு பெரிய பொறுப்புல இருந்துட்டு ஓய்வு பெற்றவர் நீங்கள் அப்படிங்கிற போது இந்த இலக்கிய பணி இதில் ஆர்வம், ஈடுபாடெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி ஒரு மன்றம் உருவாக்கி தமிழ் சார்ந்த உலகத்தில் இலக்கியத்தோட முக்கியத்துவம், இலக்கணத்தோட முக்கியத்துவம் இப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஒரு கவிஞராக உங்களோட படைப்பும் ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி திரைத்துறையும் நீங்கள் விட்டு வைக்கல, அதுக்கும் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கீங்க. இந்த இலக்கிய பணி சார்ந்த பல அனுபவங்களை எங்கள் நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த உலகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ அறிமுகமாச்சு? எப்போலேருந்து நீங்கள் இலக்கியத்தோடு உங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க? நல்ல கேள்வி. நான் வங்கித்துறையில் பணியாற்றி இருக்கிறேன். நான் ஒரு புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன். வங்கித்துறையில் எண்களோடு நான் விளையாடி கொண்டிருந்தேன். அந்த எண்கள் பணத்துக்கு பின்புலமாக இருந்தன. எண்களோடு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த பணியோடு எண்ணங்களோடு விளையாடுகின்ற பணி எனக்கு இயல்பாக அமைந்து விட்டது. சிறு வயது முதல் கொண்டே கற்பனை எனக்கு என்பது கனவுகள், காகிதங்கள் எல்லாவற்றிலும் மிக எளிமையாக அது எனக்கு பரிச்சயமாயின. சிறு வயது முதல் கொண்டே சிறு சிறு கற்பனை கதைகள் அதை எழுதுவதிலே எனக்கு ஆர்வமும் ஒரு திறமையும் கூட வாய்க்கப்பெற்றது என்று சொல்லலாம். உறங்கிக் கொண்டிருந்த என் சகோதரிகளை எழுப்பி இன்றைக்கு ஒரு 2 கவிதை வரிகள் நான் எழுதிவிட்டேன் என்று பாரதியாரை போல நான் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருந்தேன். அவர்கள் ஏதோ விளையாட்டாக நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் படித்த பெரம்பூர் ஜமாலியா பள்ளி என்ற பள்ளியிலே படித்தேன். அங்கே எனக்கு அமைந்த தமிழாசிரியர்கள் புலவர் பொன்னிவளவன், மிகப்பெரிய கவிஞராக விளங்கியவர். அடுத்தது புலவர் விருதாச்சலம், திருமுதுகுன்றம் என்கின்ற புனைப்பெயரிலே அவர் இருந்தார். பின்னால் கரந்தை புலவர் தமிழ் கல்லூரியிலே முதல்வராக விளங்கிய பெருமைக்குரியவர் புலவர் கா. சுப்பிரமணியம். இவர்கள் 3 பேரும் எனக்கு நெற்றிக்கண்ணோடு சேர்த்த மற்ற 2 கண்கள் போல. அவர்கள் பயிற்றுவிக்கின்ற அந்த தமிழ் மொழியின் மீது கொண்ட அந்த ஈர்ப்பு என்னை உள்ளுக்குள் இந்த இரத்த அணுக்களிலே தமிழை பாய்ச்சின. அதுதான் உண்மையிலேயே எனக்கு இந்த தமிழ் ஆர்வத்தை மிகவும் உண்டு பண்ணியது என்று சொன்னால் மிகையல்ல. அந்த 12 வயதிலேயே நான் கவிதை எழுதுவேன். அது சந்த கவிதை, இலக்கணம் தெரியாது, ஆனால் ஒரு ஓட்டம் இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும். அந்த கவிதைகளை புலவர் பொன்னிவளவன் அவர்களிடம் நான் கொடுக்கின்ற போது அவர் பார்த்துவிட்டு படித்துவிட்டு, நன்றாக எழுதுகிறாய் தம்பி, வருங்காலத்தில் நீ நிச்சயமாக ஒரு நல்ல கவிஞனாக வருவாய் என்று சொல்லி என்னை வாழ்த்தினார். புலவர் பொன்னிவளவனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை, அவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே கைதாகும்போது நீதிபதி கேள்வி கேட்கும்போது
அந்த கேள்விக்கு அவர் கவிதையிலேயே பதிலிருத்தார் என்கின்ற சிறப்பு புலவர் பொன்னிவளவனுக்கு மட்டும்தான் சார். அவர் என்னை வாழ்த்தி எழுது, என்னை வருங்காலத்தில் நல்ல கவிஞனாக வருவாய் என்று வாழ்த்தியதுதான் நான் தமிழ் மீது கொண்ட பற்றும் என்னுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கும் காரணமாக அமைந்தன. பிறகு நான் எழுத்துத்துறையிலே அந்த தமிழ் இலக்கண புத்தகங்களை எல்லாம் படிக்கத் தொடங்கினேன். தமிழ் என்னிடம் இருக்கிறது என்று ஒரு பெரிய புலவர் என்னை அங்கீகரித்த போது எனக்கு நாம் தமிழில் இன்னும் உயர வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும், உச்சாணி கிளைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலால் இலக்கணத்தை நான் படிக்க தொடங்கினேன். 13 வயதிற்குள் யாப்பு என்கின்ற அந்த கடலிலே ஓரளவு நீந்தி நீந்தி நான் அந்த கடலை கடக்க முயன்றேன். கடக்கவில்லை, அது கடந்துவிட்டேன் என்று சொல்வது தவறல்லவா. நான் அதிலே ஒரு புலமை எனக்கு கிடைத்தது. பிறகு என்னுடைய கவிதை வடிவங்கள் எல்லாம் யாப்பிலே அரசியர் விருத்தம், என்சீர் விருத்தம், ஆசிரியப்பா, வெண்பா என்கின்ற முறையில் அந்த 13 வயதுக்குள்ளேயே நான் ஒரு திறன் பெற்றுவிட்டேன். இந்த திறனை அறிந்த என்னுடைய இன்னொரு தமிழ் ஆசிரியர் அவர் தமிழ் இலக்கண நூல் ஒன்று எழுதினார். அந்த நூலை எழுதி முடித்தவுடன் நான் அப்பொழுது எஸ்எஸ்எல்சி, அந்த காலத்தில் பள்ளி இறுதி வகுப்புக்கு பெயர் எஸ்எஸ்எல்சி, அப்பொழுது என்னிடம் கொடுத்து, குணசேகரன், நீங்கள் இந்த நான் எழுதிய இலக்கண புத்தகத்தை நீங்கள் தயவுசெய்து ஒரு முறை படித்து சரியாக இருக்கிறதா என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. தமிழ் கற்றுவித்த அந்த தரு, அந்த மரம் ஒரு சிறிய காம்பிடம் கேட்கின்ற கேள்வியா இது? என்னையா நீங்கள் எழுதிய இலக்கண புத்தகத்தை என்னை படிக்க சொல்கிறீர்களே, இது தகுமா என்று கேட்டேன். இல்லை, உம்மிடம் தமிழ் இருக்கிறது, இலக்கணத்தை படித்து கொண்டிருக்கிறாய், ஆதலால் இதை நீ படித்துவிட்டு யாப்பு பகுதியையாவது சரியா இருக்கிறதா, எங்காவது ஏதாவது விட்டுவிட்டேனா என்று பார்த்து சொல் என்றார். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, நாமும் தமிழ் கற்றுக்கொண்டு வருகிறோம், அது ஒரு தமிழாசிரியரால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்கின்ற அந்த ஒரு பூரிப்பு. அதற்கு பிறகு நான் இதுவரை புதுக்கவிதை எழுதியதில்லை, எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் இல்லை. ஏனென்றால் யாப்பு முறையிலேயே நான் என்னென்ன வீச்சுகளை சொல்ல வேண்டுமோ அதை திறம்பட சொல்லுகின்ற அந்த திறமையை கைவரப்பெற்றேன். ஒரு முறை ஒரு பெண் கவிஞர் பம்பாய் சென்றிருக்கும்போது அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தோம். அவர்கள் புதுக்கவிதை, நவீன கவிதை, பின் நவீனத்துவம் என்கின்ற முறையிலே அவர்கள் சென்று கொண்டிருப்பவர்கள். முதலிலே என்னுடைய நண்பரும் அந்த பெண் கவிஞரும் உரையாடி கொண்டிருந்தார்கள். பிறகு என்னை அறிமுகப்படுத்தினார் என்னுடைய நண்பர். இவர் சிறந்த மரபு கவிஞர், மரபிலே இவர் புலமை பெற்றவர் என்றார். அந்த அம்மையார் என்னை பார்த்து, இது பம்பாயில் நடந்தது, மரபு கவிதை என்றவுடன் அந்த அம்மையாருக்கு ஒரு பெரியதாக ஒன்றும் புலப்படவில்லை. என்னிடம் கேட்டார், மரபு கவிதையில் புதுமையாக ஏதாவது சொல்ல முடியுமா என்று என்னை கேட்டார். நான் தன்னடக்கத்தோடு சொன்னேன், சரி, உங்களுக்காக நான் எழுதிய மரபு கவிதை 2 மட்டும் சொல்கிறேன் என்று சொன்னேன். அந்த அம்மையார் ஆவலாக, சரி சொல்லுங்கள், என்ன இருக்கிற போகிறது என்பது அடைப்பு குறிகள் நாம் வைத்து கொள்ளலாம் கேட்டார். நான் சொன்னேன், 1972 சென்னை மாவட்ட அனைத்து கல்லூரிக்கான கவிதை போட்டியிலே நான் கவிதை வழங்கினேன். அந்த கவிதை முதல் பரிசு பெற்றது. அப்பொழுது சக மாணவர்கள் அதிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். எம்ஏ தமிழ் படித்த பச்சையப்பன் கல்லூரி மாணவருக்கு 2ஆம் பரிசு கிடைக்கிறது. முதல் பரிசு எனக்கு கிடைத்தது. அந்த கவிதையின் தலைப்பு இயற்கை என்பது. அதிலிருந்து 2 வரிகள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் என்றேன். சொல்லுங்கள் என்றார். மொட்டு மலர்கிறது, வண்டு மலர்ந்த பூவில் அமர்ந்து தேனை அருந்துகிறது, இதுதான் காட்சி. நான் எழுதினேன் அந்த காட்சிக்கு மரபு கவிதையிலே என்று சொல்லி அந்த 2 வரிகளை நான் சொன்னேன். மண்டை உடைந்து மொட்டு மலர்கிறது, அது எப்படி இருக்கிறது? மண்டை உடைந்து
மலருகிற பூக்களுக்கு வண்டை அனுப்பி நீ வைத்தியங்கள் செய்திடுவாய். மண்டை உடைந்து மலருகிற பூக்களுக்கு வண்டை அனுப்பி நீ வைத்தியங்கள் செய்திடுவாய். வண்டு தேன் அருந்தது, மொக்கு இப்படி இருக்கும், அது மலர்கிறது. அந்த அம்மையாருக்கு ஒரு பூரிப்பாக போய்விட்டது. அடடா, நல்ல ஒரு சிந்தனையாக இருக்கிறது, மரபுக்குள் நீங்கள் எழுதினீர்கள் என்று அவர் பாராட்டினார். நான் சொன்னேன், மரபு என்பதும் புதுக்கவிதை என்பதும் வேறு வகை பாடல்கள் என்பதும் கருவிகள் மட்டுமே. கையாள்பவன் திறமையானவனாக இருந்தால் சாதாரண வார்த்தைகள் கூட சாமர்த்தியமாக கவிதையிலே சிந்தனையோடு துள்ளி விளையாடும் அம்மா என்று சொன்னேன். அது முதல் மரபு கவிதைக்கு அந்த அம்மையார் ஒரு மதிப்பு கொடுக்கவும் ஆரம்பித்து விட்டார். அந்த மரபை போற்றி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை சார்ந்து பலரும் இப்பொழுது என்னிடம் மரபு கவிதை பயில்கின்ற அந்த ஒரு பேரும் பெற்றிருக்கிறேன். ஒரு 20 பேர் கவிஞர்களாக உருவாகி இருக்கிறார்கள். நிச்சயமா சார். கவிதை இலக்கியம் அப்படிங்கிறது உங்களோட பள்ளி நாட்கள்ல இருந்தே உங்களோடயே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நிறைய விஷயங்களை நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய எழுத்துலக பயணம் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக கவிதைகள் அப்படின்ற ஒரு வடிவம் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு காவியத்தையே ஒரு கவிதை வடிவில் கொடுத்துருக்கீங்க. அது அப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு எப்படி தோணுச்சுங்க? நான் அந்த 1989 நான் அந்த காவிய முயற்சிக்கு ஈடுபட காரணம், கண்ணதாசனுடைய பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக ஒரு காவிய போட்டியை தாளிலே நான் பார்த்தேன். இதுவரை நாம் கவிதைகள் பல பல எழுதி கொண்டு வருகிறோமே, ஒரு காவியம் எழுதியாக வேண்டும், அதற்கான சூழல் கனிந்திருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. காவியம் எழுதும்போது ஒருவன், ஒரு சிந்தனையாளன், கவிஞன் முழுமை பெறுகிறான். அதனால் நான் காவியம் எழுதிய அந்த வரிசை பட்டியலிலே வர வேண்டும் என்று காவியம் எழுதுகின்ற அந்த உணர்வு எனக்கு தோன்றியது. முடிவெடுத்தேன், சரி எதை பற்றி எழுதலாம், யாரை பற்றி எழுதலாம்? காவியம் என்பது ஒரு பெரிய கதை அடக்கியதாக இருக்க வேண்டுமே. அப்படி நான் யோசிக்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னுள் வந்து அமர்ந்து கொண்டான், என்னை பற்றி எழுது என்று. அவன் உண்மையிலே சொல்லப்போனால் அவன்தான் முதல் சுதந்திர போராட்ட வீரன். வெள்ளையனை எதிர்த்து மற்றவர்களெல்லாம் பிடிபட்டார்கள், ஆனால் இவன் காட்டி கொடுக்கப்பட்டான். அந்த வகையிலே பார்க்கும்போது காட்டி கொடுக்கப்படாவிட்டால் கட்டபொம்மனை வெள்ளையர்கள் தூக்கில் மாட்டியிருக்க முடியாது. இந்த கருத்து வரும்போது அவன் மிகச்சிறந்த கதாநாயகனாக, வரலாற்று கதாபாத்திரமாக எனக்கு தோன்றியதால் கட்டபொம்மனை பற்றிய அந்த தகவல்களையெல்லாம் நான் திரட்டினேன். அதற்கு மாப்போசி எழுதிய புத்தகம், புலவர் செந்துரைமுத்து எழுதிய புத்தகம், இவையெல்லாம் எனக்கு துணை நின்றன. நாடோடி பாடல்கள் இவையெல்லாம் இருந்தன. அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு, சொன்னால் நம்ப மாட்டார்கள், 20 நாளிலே எழுதி முடிக்கப்பட்ட ஒரு காவியம், 4028 வரிகள், மரபு கவிதையில் யாப்பு இலக்கணத்தோடு அமைந்த அந்த புத்தகம் என்னுடைய முதல் கவிதை புத்தகம் காவியமாக வந்தது. இலக்கிய உலகத்திலே ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது என்று சொல்லலாம். அந்த சிறு சிறு கவிதைகளை எல்லாம் தொகுத்து வெளியிட வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தாலும் தமிழ்த்தாய் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்தாள். உன்னுடைய முதல் கவிதை நூல் காவியமாகத்தான் அரங்கேற வேண்டும் என்று அந்த காவியத்தை நான் பாரதியார் வாழ்ந்த இல்லமான திருவல்லிக்கேணியில் பாரதி இல்லத்திலேயே அதை நான் அரங்கேற்றினேன். அதற்கு பிரபலங்களெல்லாம், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், நடிகர்கள், ஏன் எங்கள் இந்தியன் வங்கியினுடைய அப்பொழுது சிஎம்டி அவர்கள், தலைமை மேலாளர், அவர் வந்து கலந்து கொண்டு மிகச்சிறப்பான ஒரு விழாவாக அது நடந்தேறியது. அதற்கு முதல் நூலே காவியமாக வெளியிட்ட கவிஞர் என்கின்ற பெருமை ஒன்று. அடுத்தது இன்னொரு பெருமை அதில் பாருங்கள். அந்த 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில்
பாஞ்சாலி சபதம் முதல் காவிய நூலாக பாரதியாரால் எழுதப்பட்டது, முதல் காவியம் என்கின்ற பெருமை. அந்த நூற்றாண்டில் இறுதியாக நிறைவாக வெளிவந்த காவியம் என்னுடைய போர்வாளும் பீரங்கியும் என்கின்ற இந்த காவியம். அந்த நூற்றாண்டிலே பாஞ்சாலி சபதத்திலிருந்து போர்வாளும் பீரங்கியும் என்கின்ற காவியம் வரை என்று ஆய்வுக்கு கூட மாணவர்கள் மேற்கொள்ளலாம். அந்த வகையிலே அந்த காவியம் மிகச்சிறப்பான ஒரு பெயரை, ஒரு புகழை எனக்கு தந்ததிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் நான் எந்த கவிதை தொகுதியும் வெளியிடவில்லை, அதுவும் பெரிய ஆச்சரியம். அந்த துணுக்காக சில தலைப்புகளில் எழுதியிருக்கின்ற அந்த கவிதைகளை எல்லாம் தொகுத்தால் ஒரு 600 பக்கத்துக்கு சிறந்த கவிதைகள் காத்து கொண்டிருக்கின்றன. அவை எப்பொழுது வெளியிடுவனோ தெரியவில்லை. கவிதைகள் அப்படின்னு நம்ம பேசினோம், இதுவே ஒரு பெரிய காவியமாக உருவானது அப்படிங்கிறதையும் தாண்டி மற்ற படைப்புகள்லேயும் உங்களோட பணிகள் இருந்திருக்கு. அதையும் குறிப்பிட்டு சொன்னால் சிறுகதை, நாவல், இப்படி எல்லா நிலைகள்லேயும் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு நூல்னா குணக்குரல் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வெளியிட்டிருக்கீங்க. இந்த நூலோட சிறப்பை பற்றி சொல்லுங்கள். குணக்குரல் என்கின்ற அந்த தலைப்பு என்னுடைய பெயரான குணசேகரன் என்கின்ற பெயரிலே உள்ள அந்த குணம் என்கின்றதும் அது யாப்பு இலக்கண ரீதியிலே குரல் வெண்பாவில் அமைந்ததனால் குணக்குரல் என்கின்ற அந்த பெயர் இயல்பாகவே அமைந்துவிட்டது. அதை பற்றி என்னுடைய நட்பு கவிஞர்கள் கேட்கும்போது திருக்குறள் என்கின்றதைப் போல குணக்குரல் உங்களுக்கு அமைந்துவிட்டது, ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூட கூறியிருக்கிறார்கள். நான் கூட சொன்னேன், உங்கள் பெயர் நந்தகுமார், நந்து குரல் என்று கூட நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், என் அடையாளத்துக்கு நான் அப்படி வைத்து கொண்டேன் என்று. உண்மையில் சொல்லப்போனால் திருக்குறள் உலகளாவிய நூல், அரண் வகையை சார்ந்த நூல், முப்பாலிலும் அறத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நூலாக அமைந்த பெருமை உலகத்தில் எந்த நூலுக்கும் கிடைத்திராத ஒரு வகையிலே தெய்வ புலவர் அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். இந்த நூல் நான் எழுதுவதற்கு ஒரு உந்துதல். ஒரு மன்றத்திலே என்னை அன்னை தெரசா பற்றி பேசுவதற்காக அழைத்தார்கள், சொற்பொழிவாற்றுவதற்காக. நான் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக அன்னை தெரசா பற்றிய நூல்களையெல்லாம் வாங்கி படித்தேன். அது ஒரு வாய்ப்பல்லவா, ஒருவரை பற்றி தெரிந்து கொண்டு பேசுவது. சிலர் மேலோட்டமாக பேசுவார்கள். நான் சொற்பொழிவு என்றாலும் சரி, கவிதை என்றாலும் சரி, அதில் ஆழமாக மூழ்கி முத்தெடுத்துத்தான் நான் என்னுடைய படைப்புகளை எல்லாம் பட்டை தீட்டி கொடுக்கின்ற வழக்கமுடையவன். அதனால் நான் அன்னை தெரசா பற்றி தெரியாத செய்திகள் என்னென்ன என்றெல்லாம் தேடி பிடித்து அந்த சொற்பொழிவு செய்தேன். ஒரு 20-25 நிமிடம். அப்படி அந்த அம்மாவை பற்றி நான் படிக்கும்போது ஒரு 5 ரூபாயில் கல்கத்தாவிலே சமூக நல பணியை தொடங்கியவர் என்னும்போது எனக்கு அழுகை வந்துவிட்டது. வெறும் 5 ரூபாயில் சமூக நல பணி, அல்பேனியாவிலிருந்து இங்கே வந்த பெண்மணி இங்கே ஆதரவில்லாமல் நடைபாதையிலே அந்த தொழுநோயாளிகள், பிணியாளர்கள் இவர்களையெல்லாம் படுக்க வைத்து அவர் தொண்டு செய்தார் என்னும்போது என் கண்களிலே விழிகளிலே நீர்கள் துளிர்த்து அருவியாக விழுந்தன. இது உண்மை. ஒரு வெளிநாட்டுக்காரம்மா இங்கே வந்து இந்தியர்களில் அந்த பிணி தீர்க்கின்ற பணியில் அவர்கள் மனதை செலுத்தும் போது எப்பேற்பட்ட ஒரு தெய்வ பிறவி என்று எனக்கு தோன்றியது. அப்பொழுது தோன்றியது ஒரு குரல் வெண்பாவில் ஒரு பாடல். அப்பொழுது அதற்கு குணக்குரல் என்று பெயர் அல்ல. அந்த குணக்குரல் என்னவென்றால், இந்த நூலிலே அதை நான் பதிவு செய்திருக்கிறேன். பொருளிலான் கைப்பொருள் பொன்றாது கூடும் அருளிலான் ஆகான் எனின். பொருளிலான், கையிலே பொருள் இல்லாதவன், கைப்பொருள், அவனிடம் கையிலே பொருள் இல்லை, ஆனால் பொருள் இல்லாதவனுடைய கைப்பொருள் பொன்றாது அழியாது கூடும், அது கூடிக்கொண்டே போகும். அப்பா, பொருள் வேண்டும் என்று இல்லை, உன்னுடைய கைப்பொருள் கூடிக்கொண்டே போகும். எப்பொழுது? அருளிலான், அருள் இல்லாதவனாக நீ ஆகவில்லை என்றால், நீ அருளுடையவனாகவே இருந்தால் உன்னிடம் பொருள் தேவையில்லை. யாரோ வந்து உனக்கு பொருளை கொடுத்து, என்னால் செய்ய முடியாத காரியம் இது, நீங்கள் செய்யுங்கள், என் வீட்டை எழுதி தருகிறேன் என்று அன்னை தெரசாவுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு முஸ்லீம். அதிலே இவர்
பிணியாளர்களை எல்லாம் படுக்கை விரித்து படுக்க வைத்து தொண்டாற்றியிருக்கிறார். அப்பொழுது தோன்றிய முதல் குணக்குரல், பொருளிலான் கைப்பொருள் பொன்றாது கூடும் அழியாது கூடும். அந்த அம்மாவுக்கு கூடிக்கொண்டே போனது. ஏனென்றால் அவர்கள் அருளிலான் ஆகான் எனின், அவர்கள் கடைசி வரை அருளுடையவராக இருந்த காரணம். இதுதான் நான் எழுதிய முதல் குணக்குரல். பிறகு ஒரு நாளும் 2, 3, 2 என்று வந்து கொண்டே இருந்தன. அதிலே ஒரு முக்கியமான ஒரு குணக்குரல், அதை இங்கே நான் சொல்ல வேண்டும். ஒன்றும் இல்லாதவர்கள் அல்லது புகழுக்கு ஏதோ 25% தகுதியுள்ளவர்கள், புகழுக்கு தகுதியே இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் விளம்பர பலகையை செலவு செய்து வைத்து புகழ் ஈட்டிக் கொண்டிருக்கிறார் போல காட்சி தருகிறார்கள் அல்லவா? அதற்கு ஒரு குணக்குரல் அமைந்தது. புகழ்கதவம் தட்டார் புகழாய்ந்து தானே அகக்கதவம் தட்டும் அது. அதற்கு எளிமையான பொருள்தான், புகழ் என்கின்ற அந்த தேவதையின் வீட்டு கதவை யார் தட்டவில்லையோ அவருடைய புகழை ஆய்ந்து பார்த்து அந்த புகழ் தேவதையே அவன் வீட்டு கதவை தட்டும் என்று அமைந்தது. இந்த குணக்குரலை படித்தபோது ஒரு பெரிய புலவர் குறுந்தகை போன்றவற்றுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார், சங்க நூல்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார். அவர் இரவு 10 மணிக்கு என்னை தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே, ஐயா நான் படித்தேன், ஆனால் இந்த ஒரு குறள் போதும், இப்பொழுது ஒன்றுமில்லா தகுதியில்லாதவர்களெல்லாம் தாங்களே செலவு செய்து இவ்வளவு விளம்பர அட்டைகளை வைத்து புகழ் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்களே, உண்மையாக பணி செய்கிற பலருக்கு புகழ் தேவதை வந்து அவர்கள் கதவை தட்டி, இந்த எடுத்துக்கொள், நானே உனக்கு வந்து விட்டேன் என்கின்ற சொல்கின்ற அளவிலே அது அமைந்திருக்கிறது. அந்த குணக்குரலை பாராட்டி இதுவரை 9 இலக்கிய மன்றங்களிலே இதனுடைய திறனாய்வை மிகச்சிறப்பாக புலவர்களும் கவிஞர்களும் எல்லோரும் வாழ்த்தி பேசியது எமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமா சார். இலக்கிய பணி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் திரைத்துறைக்கும் உங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும். திரைப்படத்திற்கும் வசனம் எழுதியிருக்கீங்க, தொலைக்காட்சி தொடருக்கும் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கீங்க. ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர் வந்து இந்த வடிவத்துக்கு எப்படி தன்னை மாற்றிக்கணும், இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு என்ன, உங்களோட அனுபவங்கள் சார்ந்து சொல்லுங்கள். நான் முதலில் கவிஞனாகத்தான் இருந்தேன். பிறகு கட்டுரைகள், சிறுகதைகள் போன்ற வகைமையில் ஈடுபட்டேன். ஏறத்தாழ 16 வயது அந்த நடக்கும்போது இலக்கியத்தின் மூலம் எனக்கு ஒரு பிரபலமானவருடைய மகன் எனக்கு நண்பரானார். அந்த பிரபலமானவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள், அவருடைய மகன் கவிஞர் கண்மணி சுப்பு அவர்கள். கண்மணி சுப்புவும் நானும் ஏறத்தாழ 15 வயதிலிருந்து நண்பர்கள். அவரும் இலக்கிய துறையிலே இருந்தார். இருவரும் இரு கண்கள் போல இலக்கிய விழாக்களுக்கெல்லாம் செல்வோம். எங்களுக்குள் அந்த இயல்பாகவே கண்மணி சுப்பு மீன் குஞ்சு, திரைத்துறையிலே இருக்கின்ற மீன் குஞ்சு. எனக்கு இந்த கதை கற்பனை முதலிய இந்த ஆற்றல் இருந்த காரணத்தினால் திரைப்படம் என்பது எல்லோருக்கும் ஒரு கவர்ச்சியான கனவு பொருள் அல்லவா. எனக்கும் அந்த திரைப்படத்தில் நடிக்கின்ற, அதில் ஈடுபட கதை வசனம் எழுதி ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த ஆவலெல்லாம் இளமையிலேயே இருந்து கொண்டு இருந்தன. கண்ணதாசனுடைய மகன் எனக்கு அறிமுகமானதெல்லாம் ஒரு சிறுவர் பத்திரிகை அந்த காலத்திலே நடந்து கொண்டிருந்தது, 70களிலே. மத்தாப்பு என்பது அதனுடைய பெயர், மாத பத்திரிகை. அந்த மாத பத்திரிகையை நான் வாங்கி படித்தபோது அதில் இருந்த குழந்தை பாடல்கள், அந்த குழந்தை பாடல்களை படிக்கும்போது நாமும் அதில் வர முடியுமே, ஏனென்றால் நான் யாப்பு சந்தம் எல்லாம் தெரிந்தவன். நான் எழுதி அனுப்பியபோது அடுத்த மாதத்திலேயே அது அச்சடிக்கப்பட்டு என்னை கூப்பிட்டு அந்த ஆசிரியர் பாராட்டினார். என்னை பார்த்தவுடன், அப்பொழுது நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன், என்ன 14 வயது. அவர் பார்த்துவிட்டு என்ன வளர்ந்த கவிஞர் என்று நினைத்தேன். குழந்தை கவிஞர்கள் அழவள்ளியப்பா, அந்த குழந்தை எழுத்தாளர் சங்கம் என்று வைத்திருந்தார்கள். நீங்கள் பார்த்தால் சிறுவனாக, ஆமாம் நான் 9ஆவது, நன்றாக எழுதுகிறீர்கள், தொடர்ந்து எழுதுங்கள் என்றார். தொடர்ந்து அந்த பத்திரிகைக்கு நான் எழுதி கொண்டே இருந்தேன். நம்ப மாட்டீர்கள், 10வது படிக்கும்போது அந்த மத்தாப்பு இதழுக்கு துணை ஆசிரியராக நான் நியமிக்கப்பட்டேன். பள்ளி இறுதி வகுப்பை முடிக்கவில்லை,
அந்த ஆசிரியர் என் மீது கொண்ட தமிழ் தெரிந்ததால் இக்கு இச்சு வல்லினம் மிகும் மிக இதெல்லாம் எனக்கு தெரிகின்ற காரணத்தினால் அந்த பத்திரிகை அச்சு முடிந்தவுடன் என்னிடம் கொடுத்து விடுவார்கள். நான் அதிலே அந்த ஒற்றெழுத்து பார்ப்பேன், சரி பார்ப்பேன். அதனால் என்னை துணையாசிரியராகவே அவர் போட்டுவிட்டார். அங்கே கவிஞர் கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு அவர்கள் வருவார்கள். அப்பொழுது எங்களுக்குள் நட்பு ஏற்பட்டது. அப்படியே திரைத்துறை அதிலே செல்லுகின்ற அந்த ஆர்வம் அவர் கே. பாலச்சந்தர் அவர்களிடம் உதவி இயக்குனராக போய் சேர்ந்தார். ஒரு 5 ஆண்டு காலம் பயிற்சி பெற்ற பிறகு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தன் மகனை இயக்குனராக பார்க்க வேண்டும் என்கின்ற அது ஒரு குறிக்கோள் அல்லவா, தன் மகனை உயர்த்த வேண்டும் என்று. கூடவே நான் இருப்பேன். கவிஞர் கண்ணதாசன் கவிதா மண்டபத்திலே பாடல் எழுதி கொண்டிருப்பார். எம்எஸ்சி வருவார், சந்திரபோஸ், பல இசையமைப்பாளர்கள் அங்கே வருவார். அவர் உலாத்தி கொண்டே ராஜாவை போல பாடல் எழுதுவார். 1 மணி நேரத்தில் ஒரு பாடல் எழுதி முடித்துவிட்டு அதற்குரிய தொகையை வாங்கி போட்டுக்கொள்வார். அப்பொழுது கண்மணி சுப்புவோடவே நான் இருந்த காரணத்தினால் கவிஞரோடவே நான் இருந்தது போலத்தான் அந்த காலகட்டங்களில். அதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தால் சாதாரணமாகவே அப்பொழுது ஆகிவிட்டது. ஏன்னால் நித்திய பொழுதே அங்கே தான் கழியும் எனக்கு. அப்பொழுது இருக்கும்போது நான் இயக்குனராக வேண்டும் என்று கண்மணி சுப்பு சொல்லும்போது கவிஞர் அவர் எழுதிய இரத்த புஷ்பங்கள் என்கின்ற ஒரு நாவல், அப்பொழுது கவிஞருடைய புத்தகங்கள் எல்லாம் கடைகளிலே தொங்கும், விற்பனையாகிவிடும். 1,00,000 காப்பியெல்லாம் விற்பனையாகும். மாதாந்திர நாவல்கள் ராணிமுத்து மட்டும் அப்பொழுது வந்து கொண்டிருந்தது என்று நினைக்கிறேன். கவிஞர் புத்தகங்கள் வந்தால் உடனே விற்று தீர்ந்துவிடும். அப்பொழுது அந்த புத்தகம் நன்ற கதையமைப்போடு இருந்ததால் இதை செய்யலாமடா என்று சொன்னார். சரியப்பா என்று சொன்னார். சரி, அவரே ஒரு ஓவியம் வரைந்து இதை ஓவியர் சோமுவிடம் கொடுத்து விடு. அப்பொழுது சோமு என்பவர் பேனர் எல்லாம் வரைகிறார் திரைத்துறைக்கு. போஸ்டர் வரைய சொல்லு, கவிஞர் கண்ணதாசனின் இரத்த புஷ்பங்கள், அவர் கதை வசனம். சரி, இயக்கம் என்ன பேர் போடுறதுடா என்று கேட்கிறார். அதாவது தன் மகன் என்ன பெயரில் இயக்குனராக வர விரும்புகிறான் என்பதற்காக கவிஞர் அவர்கள் சுப்புவிடம் கேட்கிறார். சுப்பு சொல்கிறார், சுப்பு குணா என்று போடுங்கள் என்கிறார். கண்மணி சுப்பு என்ன சொல்கிறார், நானும் என் நண்பனும் சேர்ந்து படத்தை இயக்கப் போகிறோம் அப்பா, சுப்பு குணா என்று போடுங்க. கவிஞருக்கு தூக்கி வாரி போடுகிறது. தன் மகனை இயக்குனராக பார்க்க வேண்டும் என்பது அவருடைய வழிகாட்டுதல். அப்பொழுது என்னையும் பார்க்கிறார். நான் அங்கே அறிமுகமானவன் தான். உடனே கவிஞர் வேறு யாராவது, வேறு எந்த தந்தையாவது இருந்தால் உடனே சொல்லியிருக்கின்ற வார்த்தை, உனக்குத்தானப்பா நான் திரைப்படம் தயாரிக்கிறேன், நீ எப்படி இன்னொருவரை சேர்க்கிறாய் என்று கேட்பார்கள். கவிஞர்களுடைய கண்ணதாசனுடைய விரிந்த அந்த மனம் பாருங்கள். அப்படியா என்று அவர் கையெழுத்துப்படி சுப்பு குணா என்று எழுதுகிறார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். நட்பு கண்ணதாசன் மகனோடு இணைந்தது. ஆனால் என்னையும் இணைத்து கவிஞருடைய அந்த கரங்கள் 2 பேரையும் சேர்த்து எழுதியது. அந்த ஆசீர்வாதமோ என்னவோ அந்த படம் வரவில்லை என்றாலும் அன்புள்ள அத்தான் என்கின்ற பெயரிலே ஊர்வசி ஷோபா அவர்கள் நடிக்க, அவன் கண்மணி சுப்பு இயக்க, நான் கதைவசனம் எழுதுகின்ற அந்த ஒரு வாய்ப்பு தொடர்ச்சியாக அமைந்தது. இந்த படத்தை என்னுடைய கல்லூரி நண்பர் எஸ்கே மேத்தா என்பவர் இந்த படத்தை தயாரித்தார். ஒரு குஜராத்தி குடும்பம், திரைத்துறைக்கு சம்பந்தமில்லாத குடும்பம். ஆனாலும் அவர்கள் எஸ்கே மேத்தா அவர்கள் சிறந்த பாடலாசிரியர் அந்த கல்லூரி நாட்களிலே. அவர் 2 பாடல்கள் எழுதினார் அன்புள்ள தான் திரைப்படத்திற்கு. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதிலே ஒரு நிறைவான பாடல் எழுதி பி. சுசீலா அம்மையார் பாட மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அதற்கு இசையமைத்து அந்த படம் ஏறத்தாழ 50 நாட்களை தாண்டி ஓடியது.
நிச்சயமா சார், உங்களோட இலக்கிய உலக பயணம்னு நம்ம பேசும்போது இந்த அரை மணி நேரம் நமக்கு போதல அவ்வளவு சுவாரஸ்யமான பல அனுபவங்கள் சார்ந்த உங்களோட பயணம் இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு இலக்கிய மன்றம் அப்படிங்கிறத உருவாக்கி அதன் மூலமாக ஒரு ஆசிரியராக நிறைய மாணவர்களை யாக்கப்பு இலக்கணம் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி தயார்படுத்திட்டு இருக்கீங்க. இலக்கிய உலகத்தோட பயணம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மாணவனாக இருக்கும்போது எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சது, உங்களுடைய ஆசிரியரை போற்ற அளவுக்கு எப்படி நீங்கள் உயர்ந்தீங்க, உங்களோட முதல் படைப்பு கவிதை காவியம் இப்படின்னு இலக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம்.